என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகியவை 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். ஸோ என்ன சொல்கிறாங்க, முதல் எழுத்து சார்பெழுத்து தான் பார்க்க போகிறோம். எழுத்து அப்படிங்கிறது வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னது, உயிரெழுத்துக்கள் 12மே மெய்யெழுத்துக்கள் 18மே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்தது தான் என்னது, முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. ஸோ பிற எழுத்துக்கள் வந்து இதுலேருந்து தான் உருவாகுது. அது தோன்றதுக்கும் இயங்குறதுக்கும் இதுதான் என்னது, முதற் காரணமாக இருக்குது. ஸோ தட் இது முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம். ஸோ 10 டைப்பையும் வரிசையாக அப்படியே படிச்சிருங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அது ரெண்டும் இருந்தால் தான் தமிழ் எழுத்துக்களே ஒர்க் ஆகும். ஸோ அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காங்க, 10 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல உயிர்மெய் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்ததான் ஆயுதம். ஆயுதம் ஒரே ஒரு அக்கு இருக்கு இல்லையா, அது போக உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை டைப் இருக்குது, 10 டைப் இருக்குது. இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம். இந்த 2 டைப்பையும் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. உயிர்மை, மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, இக்கு ப்ளஸ் அ க அப்படின்னு தான் நம்ம வந்து யூஸ்வலாக எழுதுவோம். ஸோ உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்றனால என்ன உருவாகுதான், உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மெய்யெழுத்து அப்படிங்கிறதா என்னது, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஸோ மெய்யெழுத்துங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இக்கு எடுத்துக்கோங்க, உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஆ எடுத்துக்கோங்க. ஒன்றுடன் ஒன்று சேர்றனால நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இக்கு கூட்டல க அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து பிறக்குது. நான் இதை மட்டும் இல்லை, ஸோ இக்கு கூட்டல் இ எதை எடுத்தாலுமே ஒரு மெய்யெழுத்து கூட ஒரு உயிரெழுத்து சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். ஸோ இப்படியே நமக்கு ஃபுல்லாக உயிர்மெய் எழுத்துக்கள் ஃபுல்லாக மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து தான் பிறக்குது. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அந்த உயிர்மெய் எழுத்தோட சவுண்ட் எஃபெக்டை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இக்கு கூட்டல் அ க க அப்படிங்கிற சொல்ல பாருங்க, இக்கு அ அந்த 2 சவுண்டுமே கேக்கு க. ஸோ மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்குது அதோட சவுண்டு. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்ததாக இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு, அப்படியே மெய்யெழுத்தை வந்து ஒத்த மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து புள்ளி மட்டும் வைக்காமல் இருக்கும் இல்லையா. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ அந்த மாத்திரை அளவு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒலிக்கக்கூடிய கால அளவு எப்படி இருக்குமா, மெய்யெழுத்தை உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். ஸோ இது வந்து முதல் எழுத்துக்களாக இருக்கக்கூடிய உயிரெழுத்து மெய்யெழுத்து சார்ந்து தான் வருது இல்லையா, அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், சார்பெழுத்து வகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிர்மெய் அப்படிங்கிறது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஸோ மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கு, உயிரெழுத்து அப்படிங்கிறது அ. ஸோ மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுது. சரியா, அப்போ உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது. அதோட சவுண்ட் எஃபெக்ட் பாருங்கள், அப்படியே மெய்யெழுத்து உயிரெழுத்து ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்குது. இப்போ இக்கு கூட்டல் இ கி,
இக்கும் வருது, ஈயும் வருது. கி அப்படிங்கமிச்சில் மெய் உயிர் ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்குது. இப்போது வரி வடிவம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அளவை பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஸோ இப்போ கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதோட வரி வடிவம் அப்படியே மெய்யெழுத்து மாதிரி இருக்கும். கா மதியே போட்டு தானே, இக்கு மதியே போட்டு தான் அதில் மேலே இழுப்போம் இல்லையா? ஸோ ஒலிக்கும் கால அளவு கி அப்படின்னு சொல்லமிச்சில் ஈ தான் ஒலிக்குது. ஸோ ஈ அப்படிங்கிறது வந்து குரில் குரில். ஸோ குறில் அப்படிங்கிறனால மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு. ஸோ ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும், ஒரு மாத்திரை அளவாக இருக்குது அப்படின்றதான் எக்ஸாம்பிள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். இது வந்து எதை சார்ந்து வருது? முதல் எழுத்துக்களாக இருக்கிற உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வர்றனால இது வந்து சார்பெழுத்து வகையுள் அடங்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆயுதம். ஆயுதம்னா என்னது? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம். முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. ஸோ இதுக்கு என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்குது? முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு நிறைய வேறு வேறு பெயர்களும் இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறையினை உடையது. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நுட்பமான ஒலிப்பு முறை உடையதாக இருக்குது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க? இது நுட்பமான ஒரு ஒலிப்பு முறையுடையதாக இருக்குது. அக்கு அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, இப்போ எக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். எக்கு அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது தான் குறில். ஸோ எக்கு அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கோங்க. அதில் ஏ அப்படிங்கிறது குறில் எழுத்தாக இருக்குது இல்லையா? அது வந்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், அக்குங்கிற லெட்டர் சென்டரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, அதுதான் ஏன்னு சொல்லியிருக்கேன். தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும், வல்லின உயிர்மை தான் என்னது? குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த வல்லின உயிர்மை எழுத்துல ஏதாவது ஒன்று இடம்பெறும். ஸோ இப்படி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அக்கு எப்போவுமே எப்படி தான் வரும்? சென்டரில் மட்டும்தான் வரும். முன்னாடி பார்த்தா ஒரு குறில் எழுத்து தான் இருக்கும், பின்னாடி பார்த்தோன்னா ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தான் இருக்கும். ஸோ தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் ஆயுதெழுத்து சார்பெழுத்து ஆகும். அதுவுமே முதலெழுத்தாக இருக்கக்கூடிய உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து தான் வருது. அதனால அது வந்து சார்பெழுத்து கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து, எழுத்தோட டைப்பை 2ஆக பிரிச்சிருக்காங்க. முதல் எழுத்து என்ன சொல்கிறோம்? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 30 எழுத்து இருக்குது. சார்பெழுத்து முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய இந்த 10 டைப்பையுமே சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உயிர்மை அப்படின்னு பார்க்கமிச்சில் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து உயிர்மை எழுத்து வந்து தோன்றுறது. ஸோ அதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதோட சவுண்டு பார்த்தோன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ முதலெழுத்துக்களை சார்ந்து வர்றனால இது என்ன சொல்கிறோம்? சார்பெழுத்து வகையில் இது அடங்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் தான் என்னது? ஆயுதம். இதை முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்கிறோம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையதாக இருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எப்போ பார்த்தாலும் எப்படி தான் வரும்? சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். தனித்து இயங்காது. அது கண்டிப்பாக தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றனால ஆயுத எழுத்தையும் நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, புக் பேக்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதலெழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. ஸோ முதலெழுத்து ஆம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து ஆம். முதலெழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குருவி. இதில் எந்த உயிரெழுத்துமே இல்லை பார்த்தீங்களா? உயிரெழுத்தும் இல்லை மெய்யெழுத்தும் இல்லை. ஸோ குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் வேர்ட்ஸ் எதுவுமே இதில் இல்லை. நேராக நமக்கு வந்து மொழி பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.